மகா சிவராத்திரி உருவான கதை. இங்கே மகா சிவராத்திரி பற்றிய 4 முக்கிய பக்தி நிறைந்த கதைகள் விரிவாக வழங்கப்பட்டுள்ளன. லிங்கோத்பவர் வரலாறு. முடிவும் தொடக்கமும் இல்லாத பரம்பொருள். பிரம்மா மற்றும் மகாவிஷ்ணு ஒரு நாள் யார் பெரியவர் என்ற விவாதத்தில் ஈடுபட்டனர். நான் தான் படைப்பவன் என்றார் பிரம்மா. நான் தான் காத்து பாதுகாப்பவன் என்றார் விஷ்ணு. அவர்களின் அகந்தை அதிகரித்த அந்த நேரத்தில் திடீரென்று அவர்களுக்கு முன் அண்டத்தை தாண்டி உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு அக்னி தூண் தோன்றியது. அந்த ஜோதி தூணுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த அக்னி ஜோதியிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இந்த ஜோதியின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிப்பவன்தான் பெரியவன். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து கீழே சென்று அந்த ஜோதியின் அடியை தேடினார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி மேலே பறந்து அதன் உச்சியை தேடினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேடியும் முடிவை காண முடியவில்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். நான் காணவில்லை என்று. ஆனால் பிரம்மா பொய்யாக நான் கண்டுவிட்டேன் என்றார். சாட்சி சொல்ல தாழம்பூவையும் கொண்டு வந்தார். அப்போது சிவபெருமான் ஜோதி வடிவிலிருந்து வெளிப்பட்டு கூறினார், உண்மையை மறைத்து பொய் சொன்னாய், அகந்தை கொண்டு தர்மத்தை மீறினாய். அதற்காக சிவன் பிரம்மாவுக்கு 2 முக்கிய சாபங்கள் அளித்தார். பூமியில் உனக்கு தனி கோயில்கள் பெரும்பாலும் இருக்காது. தாழம்பூ எனது வழிபாட்டில் ஏற்கப்படாது. அந்த வேளையில் அந்த அக்னி ஜோதியிலிருந்து பரமசிவன் வெளிப்பட்டார். நான் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் என்று அறிவித்தார். இந்த அக்னி ஜோதியே பின்னர் சிவலிங்கமாக பூமியில் வழிபடப்படுகிறது. மகா சிவராத்திரி நள்ளிரவில் லிங்கோத்பவர் தரிசனம் சிறப்பாக நடைபெறுவது இதன் நினைவாகும். நீலகண்டன் தோன்றிய வரலாறு. தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தைப் பெற கடலை கடைந்தனர். அந்த சமயத்தில் முதலில் வெளிப்பட்டது மிக கொடிய ஹாலாஹல விஷம். அந்த விஷத்தின் வெப்பம் உலகையே அழிக்கத் தொடங்கியது. பயந்த தேவர்கள் பரமசிவனை நாடினர். உலக நலனுக்காக சிவபெருமான் அந்த விஷத்தை தன்னுடைய கையில் ஏற்றி குடித்தார். அதை முழுவதும் உடலுக்குள் செல்லாமல் இருக்க பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடித்தார். விஷம் கழுத்திலேயே தங்கி சிவபெருமானின் கழுத்து நீலமாக மாறியது. அதனால் அவர் நீலகண்டன் எனப் போற்றப்பட்டார். பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்தால் கண்ணு முழிக்க வேண்டும் என்ற நம்பிக்கை. மகா சிவராத்திரி இந்த தியாகத்தை நினைவுகூரும் இரவாகவும் கருதப்படுகிறது. சிவபார்வதி திருமணம். சக்தியும் சிவமும் ஒன்றான நாள். சதியின் மறைவுக்குப் பிறகு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். சதி மறுபிறவியாக பார்வதி தேவியாக பிறந்தார். சிவனை திருமணம் செய்ய பார்வதி கடுமையான தவம் செய்தார். ஆண்டுகள் கடந்தும் அவர் மனம் தளரவில்லை. அவரது பக்தி மற்றும் பொறுமையைக் கண்டு சிவபெருமான் அவரை மணக்க சம்மதித்தார். மகா சிவராத்திரி இரவில் தேவர்கள், முனிவர்கள், கணபதி, முருகன் ஆகியோரின் சாட்சி நடுவே இந்த தெய்வீக திருமணம் நடைபெற்றது. இந்த இணைவு சிவம், அறிவு, சக்தி, ஆற்றல் இரண்டும் ஒன்றாக இணைவதை குறிக்கிறது. அறியாமலான பக்தியின் பலன். ஒரு ஏழை வேட்டைக்காரன் காடு சென்றார். அந்த நாள் முழுவதும் உணவு கிடைக்கவில்லை. இரவு வந்ததால் ஒரு வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்தார். தூக்கம் வராமல் இருக்க அவர் வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தார். அவருக்குத் தெரியாமல் அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. அந்த நாள் மகா சிவராத்திரி. அவர் உணவின்றி இருந்தார். விரதம். முழு இரவும் விழித்திருந்தார். ஜாகரம். வில்வ இலைகளை சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்தார். அவரது அறியாமலான பக்தியைக் கண்டு சிவபெருமான் அவருக்கு முக்தி அருளினார். மகா சிவராத்திரியின் ஆன்மீக அர்த்தம். அகந்தையை அழிக்கும் இரவு, உள்ளுணர்வை எழுப்பும் இரவு. விரதம், அபிஷேகம், ஓம் நமசிவாய ஜபம். நள்ளிரவு, லிங்கோத்பவர் தரிசனம். இந்த புனித இரவில் உண்மையான பக்தியுடன் சிவனை வணங்கினால் பாவங்கள் நீங்கி
மன அமைதி, ஆரோக்கியம், ஆன்மீக உயர்வு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது.